வணக்கம் நண்பா. ஒட்டுமொத்த தளபதி ஃபேன்ஸுமே ஆவலா எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த அந்த அப்டேட் அஃபீஷியலா ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ நேத்து கூட நான் சொல்லியிருந்தேங்க, ஜனவரி 26 தளபதி 16 படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் ரிலீஸ் ஆக போகுதுன்னு. நம்ம சொன்னதை போலவே அவங்க அஃபீஷியலா ஒரு ப்ரோமோ மூலமா ஷேர் பண்ணியிருக்காங்க. அதாவது தளபதி 69 படத்தோட ஷூட் 69% முடிஞ்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஒரு ப்ரோமோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இது போக இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் லுக்கை ஜனவரி 26, அதாவது நாளைய மறுநாள் சண்டே ரிலீஸ் பண்ண போறதா அஃபீஷியலா அவங்களே சொல்லியிருக்காங்க. இந்த படத்துல இருந்து இது வரைக்கும் ஹைப் தர மாதிரியான ஒரு அப்டேட் கூட இந்த படத்தோட டீம் ரிலீஸ் பண்ணலாட்டியுமே இந்த படத்தோட ஹைப் இன்னும் பல மடங்கு இருக்கிறதுக்கான காரணம் இந்த படம் தளபதியோட லாஸ்ட் படம். ரெண்டாவது, இந்த படத்துல இருந்து ஒரு எக்ஸ்க்ளூசிவான அப்டேட் நான் சொல்லணும் அப்படின்னா, இந்த படத்துல தளபதி அவர்கள் ஒரு ஆர்மி ஆபீசரா நடிக்க போறாராம். என்ன ப்ரோ ஆர்மி ஆபீசர்னு சொல்றீங்க? இந்த படம் தளபதியோட லாஸ்ட் படம், அரசியலுக்கு வேற வராரு, நல்ல அரசியல் பேசும் படமா எடுப்பாருன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தோம் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு ஒரு சந்தேகம் இருக்கும். ஆமாங்க, இந்த படம் ஒரு மிகப்பெரிய அரசியல் பேசும் படம் தான். பட் அந்த இதுல ஆர்மி ஆபீசரா இருந்து ஒரு மிகப்பெரிய அரசியல் பேசும் படமா இந்த படத்தை டைரக்டர் எச்வினோத் எடுக்க போறாரு. ஓகே நண்பா, வெயிட் பண்ணி பார்ப்போம். இந்த படம் தீபாவளிக்கு வரும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கப்படுது. அதே தீபாவளிக்கு இன்னும் 2 பெரிய படங்கள் வரும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கப்படுது. அதாவது ஆர்ஜே பாலாஜி சூர்யா காம்போல வரக்கூடிய சூர்யா 45, தென் லோகேஷ் கனகராஜ் சூப்பர் ஸ்டார் காம்போல வரக்கூடிய கூலி, இந்த 2 படங்கள் வருங்கிற மாதிரி எதிர்பார்க்கப்படுது. பட் தளபதியோட லாஸ்ட் படம் அப்படிங்கிறனால அவங்க 2 பேரும் கண்டிப்பா கிளாஸுக்கு வர மாட்டாங்க. தளபதி சோலோவா தான் ரிலீஸ் பண்ணுவாரு.